வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்க போறேன். சென்னையில குப்பை எல்லாருமே ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த குப்பையோட பேர்டன் யார் சுமைக்கிறாங்க? கிட்டத்தட்ட 50 வருஷமா அதுக்கு ஒரே பதில் தாங்க. அது ஒரே ஒரு ஏரியா தான் அந்த எல்லா குப்பையோட சுமையும் எடுத்துட்டு போறது. எதுன்னு கேட்டீங்கன்னா கொடுங்கையூர். எங்க இருக்குன்னா வட சென்னை. 1970ல டெம்பரரி சொல்யூஷனா ஸ்டார்ட் பண்ண இந்த கொடுங்கையூர் டம்ப் யார்ட் இன்னைக்கு 352 ஏக்கருக்கு மேல வளர்ந்துருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்டிமேட் பண்றதுபடி அங்க 66 லட்சம் கியூபிக் மீட்டருக்கு மேல பழைய குப்பை இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரி வெறும் கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் பத்தின ஸ்டோரி கிடையாதுங்க. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது சென்னை டெவலப்மெண்ட் மாடல் பத்தின ஸ்டோரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கு, தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்க இருக்கு, ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு, சிட்டியோட பிக்கெஸ்ட் டம்ப் யார்ட் எங்க இருக்கு, எல்லாமே வட சென்னையில் தாங்க இருக்கு. அதே நேரத்துல சவுத் சென்னையில இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆப்போசிஷன் வந்திருக்கும். அதுதான் நிறைய பேர் ரைஸ் பண்ற ஒரே ஒரு கேள்வி. பணம் இருக்கிற ஏரியாஸ்க்கு பொலிட்டிக்கல் வாய்ஸ் அதிகம், இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஆனா வட சென்னைக்கு அந்த பவர் எப்பவுமே கம்மி. அதனால பல டீகேட்ஸ், பல வருஷமா சிட்டியோட என்விரான்மெண்டல் பர்டன், இந்த குப்பை எல்லாமே அங்கதான் கான்சன்ட்ரேட் ஆயிடுச்சுன்னு கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை சிட்டி பியூட்டிஃபிகேஷன், ரோடு எக்ஸ்பான்ஷன், ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்தது. இது நடக்கும்போது பல ஸ்லம் கம்யூனிட்டிஸ் ரீலோகேட் பண்ணப்பட்டாங்க. அவங்க எங்க ரீலோகேட் பண்ணப்பட்டாங்க? நிறைய ஃபேமிலிஸ் வட சென்னை பக்கம் இருக்கிற ஹவுசிங் காலனிஸ் மூவ் பண்ணப்பட்டாங்க. அதுலயும் சில காலனிஸ் டம்ப் யார்டுக்கு பக்கத்திலே வாழ்ந்திருக்காங்க. இப்போ சிம்பிளா சொன்னா, சிட்டி சென்டர்ல இருந்த மக்கள் பொல்யூஷனுக்கு பக்கத்துல வாழ்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். கவர்மெண்ட் இப்போ பயோமைனிங் மூலியமா இந்த 100 ஏக்கருக்கு மேல லேண்டை ரீக்ளைம் பண்ணிருக்கு. ரெசிடென்ட்ஸ் என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஈகோ பார்க் பண்ணி கொடுங்க, லைப்ரரி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் பப்ளிக் ஸ்பேஸ், கொஞ்சம் ஓப்பன் பப்ளிக் ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க. ஆனா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அது அவங்களோட பிளான் வேற மாதிரி பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1026 கோடி வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட மீனிங் என்ன? குப்பையை எரிச்சு கரண்ட் ஜென்ரேட் பண்ண போறாங்க. இப்போ சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு என்ன சொல்றாங்க? சார், லேண்ட்ஃபில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, குப்பையும் கம்மி ஆயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி நமக்கு வருது இல்ல, லாஜிக் நல்லா தானே இருக்குன்னு. ஆனா கிரிட்டிக்ஸ் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமா இல்லையா அப்படின்னு. இல்ல இந்த ப்ராப்ளம் வேற ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகி இன்னொரு ப்ராப்ளமா வருது அப்படின்னு. ரீசன் என்னன்னா, இந்த வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி எங்க டெவலப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, யூரோப் மாதிரி நல்ல டெவலப் கண்ட்ரிஸ். இன்ஃபேக்ட் நான் ஜெர்மனில இருந்திருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆல்ரெடி செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்காவாசி வேஸ்ட்டும் ட்ரை வேஸ்டா இருக்கும். ஆனா சென்னையில் என்ன ப்ராப்ளம்? நம்ம குப்பையில 50% மேல வெட் கிச்சன் வேஸ்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிட்ற லெஃப்ட் ஓவர்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட், இதை பர்ன் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ யூரோப்ல லேர்ன் பண்ண அந்த ப்ராசஸ் இங்க ஒர்க் ஆகாது. வெட் வேஸ்ட் அதை பண்ற அந்த ஃபர்னஸ் எஃபிஷியன்சி குறையும், எக்ஸ்ட்ரா ஃபியூல் வேண்டிப்பட்டதா இருக்கும். அதனால கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, குப்பை மலை மறைஞ்சாலும் பொல்யூஷன் மறையிலேயே. அது அந்த அட்மாஸ்பியருக்கு தள்ளப்படுறதால நிறைய பேர் இன்ஹேல் பண்றாங்க. இந்த கன்சென்ஸை சப்போர்ட் பண்ற இப்ப சில ஸ்டடிஸும் வந்திருக்கு. பர்னிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டடியில பிளான்ட் பக்கத்துல வாழ்ற ரெசிடென்ட்ஸ்ல பெரிய பெர்சன்டேஜ் மக்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஸ்கின் இஷ்யூஸ் மற்றும் லாங் டர்ம் ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைண்டிங்ஸ் பத்தி டிபேட் இருந்தாலும் லோக்கல் ரெசிடென்ட்ஸோட கன்சர்ன் ரொம்ப ரியலா இருக்குங்க. இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். அதை பத்தி ரொம்ப கம்மியா தான் இதை பத்தி பேசுறாங்க. சென்னை கார்பேஜை கலெக்ட் பண்ற சானிடேஷன் ஒர்க்கை யாருங்க? நிறைய பேர் சோஷியலி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி தான் வராங்க. டெய்லி சிட்டி கிளீன் பண்ணவங்க அவங்க இதை ஒர்க் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு ஐரணி என்னன்னா, அந்த ஒர்க்கர்ஸோட கம்யூனிட்டிஸ் பல சமயங்கள் இந்த வேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பக்கத்திலே தான் வாழ்றாங்க. அதனால இந்த டிபேட் கார்பேஜ் பத்தி மட்டும் இல்ல, ஹெல்த் பத்தி, டிக்னிட்டி பத்தி, ஜஸ்டிஸ் பத்தி. எனக்கு பர்சனலி இந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, சென்னை வளர்ந்துருச்சு, நல்லாவே இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் அந்த growth-ஓட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றோம். ஆனா அந்த growth-ஓட என்விரான்மெண்டல் காஸ்ட் யார் பே பண்றாங்க? இந்த வடசென்னையில் இருக்க மக்கள் தான் அதுக்கு அவதிப்படுறாங்க. 50 வருஷமா கொடுங்கையூர் இது ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்குது. இந்த வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட் உண்மையிலே சொல்யூஷனா இல்ல ஒரு விசிபிள் ப்ராப்ளம் இன்விசிபிளா மாத்தி இன்னொரு ப்ராப்ளம் இன்னும் அப்படியே இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க பேசலாம். நான் உங்க ஷாம் பேசுறேன். மற்றொரு வீடியோல சந்திப்போம். மிக்க நன்றி.